அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் உயிர் பெற்று எழுந்தது யார் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: உயிர் பெற்று எழுந்தது யார்? பசி, பிணி, மூப்பு, சாவு எனும் நோய்களை அகற்றும் மாமருந்தே ஜீவகாருண்ய ஒழுக்கம். இவ் அமிழ்து உண்டு பிணி எனும் இருள் அகற்ற வேண்டும். அறியாமை எனும் இருளே விஷம், அறிவெனும் ஒளியே அமிழ்தம். பகுத்தறிவு அற்ற செயலனைத்தும் விஷமெனும் பாவம். இதன் விளைவே மரணம். நாம் ஆசையால் தீய குண விஷம் உண்டு மரிக்கின்றோம். இறந்தவர் யார்? இறந்து இறந்து பிறக்கும் ஆணவமே. உயிர் பெற்று எழுந்தது யார்? ஆணவம் அற்று உயிருக்கு உயிராம் அகர அருள் பெற்ற ஆன்மா. இதனையே இறந்தவர் உயிர்த்தெழுதலையும் மூப்பினர் இளமை பெறுதலையும் காண்பீர்கள் என்றார்கள். ஆணவ ஜீவர் ஜீவ ஒழுக்கத்தால் இறந்து பிறந்த ஆணவம் அற்று ஆன்ம ஒழுக்கம் பெற்று உயிரின் உயிரை பெறுதலே உயிர்த்தெழுதல். ஆணவ ஜீவதூல உடம்பை மூப்பினின்று அருளால் மாற்றி சுத்த உடம்பை பெறுதலே மூப்பினர் இளமையை பெறுதல். இவர் நம்முடன் இருக்கக் காண்பதுவே நம்முடன் இருக்கக் காண்போம். இப்பேற்றினை பெற்ற திருவருட்பிரகாச வள்ளலார் நம்முடன் இருக்கக் கண்டும் அறியாதது ஏன்? அறிவின்மையால். பிணம் எழுமென்றா எண்ணம், அது ஆதிப்படைப்பின் மாயக்காட்சி. இதுகாலம் வரை எவ்வளவோ புண்ணியங்களைச் செய்து இகபோகத்தையும் பரபோகத்தையும் அனுபவித்தோம். அனுபவம் பெற்ற அறிவால் இல்லை கண்டு வெளியாய் ஓய்ந்தோம். ஆசை அற்றதாலோ அறிவை பெற்றதாலோ பெற்றது என்ன? அறிவெளி. இது தருணம் திருவருள் வழங்கப் பெற்றோம். சும்மா இருப்பது நிலை அன்று எனக் கண்டு உலகெலாம் உய்ய
உடம்பால் உடற்பசியும் உயிரால் உயிர்ப்பசியும் போக்க அறிவால் செயல்பட்டோம். அவ்வொழுக்கத்தால் நாம் பசி, பிணி, மூப்பு, மரணம் அற்ற இளமையெனும் சுத்த பிரணவ ஞான உடம்பும் தனிப்பெரும் கருணை திருவருளால் வழங்கப் பெற்றும் உயிருக்கு உயிர் பெற்று உயிருக்கு உயிர் பெற்று உயிர்த்தெழுந்தும் அருள் அறிவு தன்னையே வழங்கி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு அளித்து அருட்பெரும் ஜோதியராய் ஆடுகின்றார். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.